சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்த மருத்துவ மாணவியின் திடீர் மரணம் பல்வேறு தரப்பினரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. கொரோனா தொற்றால் அவர் இறந்தாரா என்ற சந்தேகத்துக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. வேலூரைச் சேர்ந்த 22 வயது மாணவி பிரதீபா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு மருத்துவம் படித்து வந்தார். மருத்துவக் கல்லூரியின் மாணவியர் விடுதியில் தங்கியிருந்து மருத்துவமனையில் பணியாற்றியும் வந்தார். பணிக்கு செல்வதற்காக உட்புறம் பூட்டியிருந்த பிரதீபாவின் அறையை அவரது தோழிகள் இருவர் தட்டி உள்ளனர். கதவு திறக்கப்படாததால் காவலாளிகள் உதவியோடு அறை கதவு உடைக்கப்பட்டது. அங்கு சுயநினைவு இல்லாமல் இருந்த பிரதீபாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. தற்கொலைக்கான அடையாளமோ கொலைக்கான தடயமோ தென்படாததால் பிரதீபா உயிரிழக்க காரணம் என்ன என்ற குழப்பம் கீழ்ப்பாக்கம் போலீசாருக்கு ஏற்பட்டது. மருத்துவமனையில் பணியாற்றிய அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அதனால் உயிரிழந்தாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. இந்நிலையில் மாணவி பிரதீபா மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணியாற்றினார் என வெளியான தகவலை மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி முதல் மீண்டும் பணிக்கு வந்த பிரதீபா பிரசவ வார்டில் பணியாற்றி வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மாணவி தங்கியிருந்த விடுதியில் சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் மருத்துவர்கள் ஆய்வு நடத்தினர். காவல்துறை இணை ஆணையர் சுதாகர், கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் மனோகர் ஆகியோரும் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். மகள் பிரதீபாவின் படிப்புக்காக பெரம்பூரில் தங்கியிருந்த பெற்றோர் கொரோனா பிரச்சனையால் சொந்த ஊரான வேலூரில் தங்கியிருக்கிறார்கள். மரணமடைவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு வரை மாணவி பிரதீபா தனது பெற்றோரிடம் பேசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மாணவியின் செல்போனையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மாணவியின் திடீர் மரணத்துக்கு என்ன காரணம் என்ற குழப்பம் நீடித்த நிலையில் கொரோனா பரிசோதனை முடிவும் வெளியானது. உயிரிழந்த மாணவி பிரதீபாவுக்கு கொரோனா தொற்று ஏதும் இல்லை என வெளியான முடிவு போலீசாரையும் மருத்துவர்களையும் மேலும் குழப்பியிருக்கிறது. எனவே முழு பிரேத பரிசோதனை முடிவு வெளியானால் மட்டுமே மாணவியின் மரணத்துக்கான தெளிவான காரணம் தெரியவரும் என காவல்துறையினர் கூறுகின்றனர். கொரோனாவும் இல்லை, கொலையோ தற்கொலையோ கிடையாது எனில் மாணவி பிரதீபாவின் மரணம் எப்படி நடந்தது என்ற கேள்வி பலருக்குள்ளும் எழுந்திருக்கிறது. அதனால் போலீசாரும் அதை சந்தேக மரணம் என்றே வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.